இன்டர்நெட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு கிளியரான ஆன்சரே கிடைக்காத ஒரு மிஸ்ட்ரி கேம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? இதுதான் வந்து தி எலிவேட்டர் கேம். இது வந்து ஒரு லிஃப்டில் நடக்கக்கூடிய ஒரு கேம். நீங்கள் வந்து தைரியம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து மினிமம் ஒரு 10 ஃப்ளோர்ஸ் ஆச்சு இருக்கணும். இந்த கேமை வந்து நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணால் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் தனியாக தான் நீங்கள் இந்த கேமை விளையாடணும். எலிவேட்டருக்குள்ளே போனோடனே ஒரு பர்டிகுலர் ஆர்டர் சொல்கிறாங்க. அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணணுமா. 4, 2, 6, 2, 10 இந்த ஆர்டரில் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சேஞ்சும் தெரியாது. அப்புறமா நீங்கள் 5th ஃப்ளோரை ப்ரெஸ் பண்ணணும். அங்கே வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு ஏறுவாங்களாம். அவங்க பார்க்குறதுக்கு வந்து பேய் மாதிரி அப்படிலாம் தெரியாது. நார்மலாக யாரோ ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியுவாங்களாம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள உத்து பார்க்கலாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உள்ளே ஏறினதுக்கப்புறம் ஒரு மாதிரி சேஞ்ச் தெரியுமா. அங்கே இருக்க ஏரே வந்து ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆகுமா. காதில் வந்து ரிங்கிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குமா. ஆனால் பார்த்தா வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குமா. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லிஃப்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும், மேலே போகும். ஸோ லிஃப்ட் வந்து ஃபைனல் ஃப்ளோரை ரீச் ஆகி உங்களை வந்து ஒரு பிளேஸில் கொண்டு போய் விடுமா. அது வந்து பார்க்குறதுக்கு நம்ம உலகம் மாதிரி தான் தெரியுமா. பட் அங்கே மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்களாம். ஸ்கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுமா. நம்மளோட ஃபோன் எதுவும் அங்கே ஒர்க் ஆகாதான். டைம் வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நிற்குமா. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து லிஃப்ட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களால் திரும்ப நம்மளோட உலகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து அது வேற ஒரு டைமென்ஷனாக. அதனால் நீங்கள் லிஃப்ட்டை விட்டு வெளியே நடந்து போய் அது என்னன்னு பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வழியே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரை வந்து நீங்கள் திரும்ப 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 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து ஸ்க்ரீன் பண்ணுமா, கத்துமா. அப்படி கத்திட்டு நம்மளோட உலகத்துலேயே நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுமா. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே உங்களுக்கு வந்து ஒரு குவெஸ்டின் ரைஸ் ஆகும். அவங்க தான் காணாமல் போயிட்டாங்கன்னா அப்புறம் வந்து இந்த ஸ்டோரியை யார் உங்ககிட்ட வந்து சொல்லுவா, சொல்கிறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்குறதுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸை வந்து நான் தேடி தேடி சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அண்ட் அடுத்த டைம் நீங்கள் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ளோரில் போய் உங்களை நிறுத்திடுச்சுன்னா